வெல்கம் டு சல்பு மேக்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்டரியில வந்து நம்ம நாலாவதா பார்க்க போற டாபிக் வந்து மகா ஜனபதங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே, நம்ம வந்து வேத காலத்துல பார்த்தோம், நிறைய மக்கள் வந்து எல்லாருமே சேர்ந்திருந்தால் அது வந்து ஜனா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜனங்கள், அதுதான் ஜனா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜனா வந்து என்னவா மாறுது அப்படின்னா ஜனபதா அப்படின்னு மாறுது. ரைட்டா? அப்ப ஜனா அப்படின்றது வந்து என்னவா மாறுது அப்படின்னா போக போக காலத்துல வந்து ஜனபதா அப்படின்ட்டு ரொம்ப பெரிய இடமா மாறுது. ஜனான்றது சின்ன இடம், ஜனபதான்றது கொஞ்சம் பெரிய இடம். அப்புறம் நிறைய ஜனபதா சேர்ந்து என்னவா மாறுச்சுன்னா ஒரு 16 மகா ஜனபதாவா மாறுச்சு. 16 மகா ஜனபதங்களா மாறுச்சு. ரைட்டா? ஏன்னா இந்த மகா ஜனபதா முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த 16 மகா ஜனபதாலதான் மகதம் அப்படின்ற ஒரு பேரரசு வரும். அந்த மகதத்துலதான் வந்து நிறைய வம்சங்கள் ஆட்சி செய்யும். அந்த வம்சத்துல ஒண்ணுதான் வந்து என்னன்னா மௌரிய பேரரசு. ரைட்டா? ஏன்னா மௌரியர்கள்ல தான் யார் வருவா? அசோகர் எல்லாருமே வருவாங்க. ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி மகா ஜனபதம் அப்படின்னா என்ன, எங்கெங்க இருந்துச்சு, எத்தனை மகா ஜனபதங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா வந்து நம்மளுக்கு வந்து வேணும். ரைட்டா? சரி, இப்போ இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்னலாம் அப்படின்னா, மொத்தமாக இருந்த மகா ஜனபதங்கள் வந்து ஒரு 16 அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் வந்து அந்த 16 மகா ஜனபதங்கள். கம்போஜா, இதுல வந்து எத்தனை மகா ஜனபதங்கள் வந்து இந்தியாவுக்கு வெளியே இருக்கு அப்படின்னு கேட்டா 2. ஏன்னா கம்போஜா வந்து ஆப்கானிஸ்தான் பகுதியில இருக்கு, காந்தாரா அப்படின்றது வந்து பாகிஸ்தான் சைட்ல இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து இது ஒன்னா, அடுத்து 2, அப்புறம் 3 குரு, அடுத்து 4 சௌரசேனா, 5 மட்சியா, 6வது அவந்தி அப்படின்ற ஒண்ணு, 7வது செடி, அடுத்து 8வது மல்லா, 9வது கோசலா, 10வது காஷி, 11 விதேகா அல்லது வஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 12 அங்கா, 13 வந்து மகதா, 14 வந்து வட்சா, அதுக்கப்புறம் 15 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு செகண்ட், இது 2, இது ஒரு 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ரைட்டா? ஸோ கம்போஜா, காந்தாரா, குரு, சௌரசேனா, மட்சியா, அவந்தி, பஞ்சாலா, பஞ்சாலா அப்ப சொல்லல, பஞ்சாலா, மல்லா, கோசலா, செடி, வட்சா, அஸ்மகா, விதேகா, காஷி, அங்கா, மகதா. இதுதான் வந்து ஒரு 16 மகா ஜனபதம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகத பேரரசு தான். ஓகே, மகா ஜனபதம் தான் பகுதிகள். ரைட்டா? ஸோ சிம்பிளா வந்து இப்ப மகா ஜனபதா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம இந்தியாவுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு வட்டத்தை போட்டா ஒரு இடம் வரும் தெரியுமா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மகா ஜனபதங்கள் வந்து மெயினா இருக்கவே செஞ்சிச்சு. ஓகே. அது போக பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் இந்த 2 இருக்குது. ஸோ மகா ஜனபதங்களுடைய காலம் என்ன அப்படின்னா கிமு 600 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து கிமு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. சரியா? அதாவது கிமு 600ல இருந்து கிமு 300 வரை, 600 பிசி டு 600 பிசி அப்படின்னு. பிசிஇ அப்படின்னா என்னன்னா பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன், பிஃபோர் காமன் எரா. ஒருவேளை பிசி அப்படின்னா பிஃபோர் பிஃபோர் கிரைஸ்ட். ரைட்டா? பிஃபோர் கிரைஸ்ட். பிசி அப்படின்றது என்ன ஆகிக்கிட்டு இருக்குன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். 500 பிசினா அடுத்து 499 பிசி, அடுத்து 498 பிசி, அப்புறம் 497 பிசி, அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ வந்து ஒரு பேசிக்கான விஷயம், அந்த 16 மகா ஜனபதங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சரி, இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் மகா ஜனபதாஸ். ஸோ மகா ஜனபதாஸ் டோட்டலா வந்து எத்தனை மகா ஜனபதங்கள் இருக்குன்னா 16 மகா ஜனபதங்கள் இருக்கு. நான் வந்து லாஸ்ட் 2 கிளாஸ்லயும் சொன்ன மாதிரி நான் என்னெல்லாம் எழுதுறேனோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே தமிழ்லையுமே அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து இந்த ஒரு வீடியோவை பார்க்கறதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிடிஎஃப் உங்களுக்கு சைட்லயே அப்லோட் ஆயிரும். உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஆங்கிலத்தில் டவுன்லோட் பண்ணா பண்ணிக்கலாம், இல்லை தமிழ்ல டவுன்லோட் பண்ணா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்க இந்த கிளாஸை கவனிச்சு நோட்ஸும் எடுத்துக்கலாம். ஓகே. சரி சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா மகாஜனபதங்கள் மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னா 16. ரைட்டா? 16 மகாஜனபதங்களை பொறுத்த வரைக்கும் 600 பிசில இருந்து 300 அல்லது 325. ஸோ நான் ஒரு சில புத்தகங்கள்ல 325 கொடுத்துருக்கேன். ஆனால் எக்ஸாம்பிள் வந்து
600 டு 300, 600 டு 325 கேட்க மாட்டாங்க. 600 டு 300, 600 டு 700, இல்லைன்னா 600 டு 100 அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ரைட்டா, அந்த காலம் அப்படின்றது அதிகமா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ 600 டு 325 அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி கங்கை நதியின் பள்ளத்தாக்குல உருவாகிற இரண்டாவது நகர்ப்புற ஒரு அமைப்பாகும் எது அப்படின்னா இந்த மகாஜனபதங்கள். ஏன்னா அப்ப முதல் நகர்ப்புற அமைப்பு வந்து எது? சிந்து சமவெளி நாகரிகம். அப்ப வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது சிந்து நதி, அதுக்கப்புறம் வந்து கங்கை நதி, இந்த நதியினுடைய பள்ளத்தாக்குல உருவானது. சோ அப்ப அதுக்கு அடுத்தது வர்றது வந்து எது அப்படின்னா இந்த இரண்டாவது நகர்ப்புற பகுதியான மகாஜனபதங்கள் தான். டோட்டலா எத்தனை? 16. எப்படி எழுதுனா second urbanization in கங்கா வேலி. ரைட்டா, கங்கா வேலினா கங்கை நதியின் பள்ளத்தாக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எந்த ஒரு டைம் பீரியட்ல உருவாகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6வது நூற்றாண்டு, 6th century. நம்ம வந்து நூற்றாண்டை இப்படி போட்டுக்கலாம் சரியா. நார்மலா வந்து 6th century அப்படின்றத வந்து இப்படி எழுதிக்கலாம், 6வது நூற்றாண்டு செஞ்சுரி. இப்போ 7வது நூற்றாண்டுனா 7, 6, 7th போட்டு செஞ்சுரி. 9வது நூற்றாண்டு 9 செஞ்சுரி, இப்படின்ட்டு செஞ்சுரி இப்படி போடலாம். ஓகேயா. சரி, நம்ம நார்மலா செஞ்சுரின்னு சொல்றோம். இப்போ 6வது நூற்றாண்டுனா எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அப்படின்னா 500ல இருந்து 599 தான் 6வது நூற்றாண்டு. அப்ப 7வது நூற்றாண்டுன்றது 7க்கு முன்னாடி இருக்க நம்பர் 6. 600ல இருந்து 699. 13வது நூற்றாண்டு அப்படின்னா 13க்கு முன்னாடி இருக்க நம்பர் 12. 1200ல இருந்து 1299. அப்ப இப்ப நம்ம எத்தனாவது நூற்றாண்டுல இருக்கோம்? 21வது நூற்றாண்டுல இருக்கோம். அப்ப 21க்கு முன்னாடி இருக்க நம்பர், நூற்றாண்டுனா 2 0 போடணும், 100. அப்ப 2000ல இருந்து 2099 வரைக்கும் 21வது நூற்றாண்டு. ஸோ அப்ப 6வது நூற்றாண்டு அப்படின்றது 500ல இருந்து 599 வரைக்கும். ஸோ இந்த ஒரு 6வது நூற்றாண்டு அப்பதான் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா மகா ஜனபதங்கள் உருவாச்சு, மகா ஜனபதாஸ் அது எல்லாமே உருவாச்சு. அதுக்கடுத்து பௌத்த மதம் வந்து ரொம்ப பிரபலமாச்சு, புத்திசம். அதுக்கப்புறம் வந்து சமண மதம் வந்து பிரபலமாச்சு இந்த 6வது நூற்றாண்டுல தான், ஜெயினிசம். ரைட்டா. சரி, அதுக்கடுத்து இந்த மகா ஜனபதங்களுக்கு எவிடன்ஸ் நம்மளுக்கு 16 மகா ஜனபதங்கள் இருந்துச்சு. அது இந்த இடத்துல தான் இருந்துச்சு, அதனுடைய தலைநகரம் இதுதான் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஆதாரங்கள் வந்து எதன் மூலியமாக கிடைக்குது அப்படின்னா ஒரு சில பௌத்த மத நூல்களில் இருந்து, புத்திஸ்ட் லிட்ரேச்சர், பௌத்த மத நூல்களிலிருந்து மற்றும் ஒரு சில சமண மத நூல்களிலிருந்து, ஜெயின் லிட்ரேச்சர், புத்திஸ்ட் லிட்ரேச்சர் மற்றும் ஜெயின் லிட்ரேச்சர், இதுல இருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கப்பெறுது. ஸோ அப்போ வந்து பௌத்த மத நூல்களிலிருந்து எந்த மாதிரி பௌத்த மத நூல்கள் அப்படின்னா தீக நிகையா, ஸோ எவிடன்ஸ், மகா ஜனபதங்களுக்கு எவிடன்ஸ் எந்த மாதிரி நூல்கள் அப்படின்னா தீக நிக்கையா, அதுக்கப்புறம் அங்குத்தார நிக்கையா, அதுக்கடுத்து கும்பகர ஜதகா, ஸோ இந்த மாதிரி பௌத்த மத நூல்களில் இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு மகா ஜனபதங்கள் இருந்துச்சுன்ற ஒரு சில ஆதாரங்கள் கிடைக்குது. அதுக்கடுத்து சமண மத நூல்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நூல்கள்னா பாகபதி சுத்ரா, அடுத்தது உத்தர தியாயன சுத்ரா, ஸோ இதுல இருந்தெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆதாரங்கள் கிடைக்க பெறுகிறது. அடுத்தது, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த 16 மகா ஜனபதங்களை வரிசையா நம்ம பார்க்கலாம். சரி, நான் இப்போ ஒருவருக்கும் நான் போட்டோ போட்டு நான் எங்கெங்க இருக்குது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட்டா. ஸோ இது வந்து மகா ஜனபதா. அடுத்தது அதனுடைய தலைநகரம், கேபிட்டல் எங்க இருக்குது. ஸோ தமிழ்ல பார்த்தாலும் இதே தான் எழுதியிருப்பேன். மொத்தம் வந்து 16 இருக்கு. அதனுடைய ஆட்சி செய்த அது வந்து இருந்த ஆண்டுகள் வந்து 600ல இருந்து 325 கிமு. 2வது நகரமயமாக்கல் கங்கை சமவெளியில உருவானது 2வது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா
உங்களுக்கு வட இந்தியா. சரியா? இது வந்து எங்க வந்து ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னா வட இந்தியாவில் தான், நார்த் இந்தியாவில் தான் அதிகமாகவே இருந்துச்சு மெயினா. அதுக்கு அடுத்தது வந்து எந்த 6வது நூற்றாண்டுல வந்து மகாஜனபதம், அதுக்கு அடுத்து பௌத்த மதம், சமண மதம், இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. பௌத்த மத நூல்கள்ல ஒரு 3 நூல்கள் வந்து ஃபேமஸ். அது இதுல இருந்து ஆதாரங்கள் கிடைக்குது. சமண மத நூல்களை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து ஆதாரங்கள் கிடைக்குது. ஓகே, அடுத்தது ஸோ மகாஜனபதங்கள், அதுக்கப்புறம் வந்து அதனுடைய தலைநகரம், அதுக்கப்புறம் தற்போதைய பகுதி, அதாவது பிரசன்ட் லொகேஷன், இப்ப எந்த பகுதியில இது இருக்குது அப்படின்றது. ரைட்டா? பிரசன்ட் லொகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல் மகாஜனபதம் வந்து அவந்தி. அவந்தி அவந்தியின் தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் நார்த் சைடு. சரியா? அதாவது மேற்கு பகுதி, சாரி வடக்கு பகுதியில வந்து எது தலைநகரம்னா அவந்தியின் வடக்கு பகுதிக்கு தலைநகரம் உஜ்ஜைன். உஜ்ஜைன். அவந்தியினுடைய தெற்கு பகுதியின் தலைநகரம் மகிஸ்மதி. மகிஸ்மதி. ரைட்டா? அடுத்தது இப்போ தற்போதைக்கு, அதாவது தற்போதைய நிலையில வந்து இந்த அவந்தி அப்படின்றது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம் மற்றும் மால்வா பகுதி அங்கதான் இருக்கு. மத்திய பிரதேசம் மற்றும் மால்வா பகுதி. அப்போ வந்து இந்த மால்வான்றது வந்து என்ன அப்படின்னா, மால்வா பகுதின்றது உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் மத்திய பிரதேசனுடைய வெஸ்ட் சைடு மற்றும் ராஜஸ்தானுடைய சவுத் ஈஸ்ட் சைடு. சவுத் ஈஸ்ட் ராஜஸ்தான், சவுத் ஈஸ்ட் ராஜஸ்தான், அதுதான் மால்வா பகுதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எதுல வருது அப்படின்னா உங்களுக்கு அவந்தி. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவந்தி. அடுத்தது ஸோ ரெண்டாவது வந்து காந்தாரா. காந்தாராவை பொறுத்த வரைக்கும் காந்தாராவின் கேபிட்டலாக அவங்க வச்சிருந்தது வந்து என்னன்னா தக்ஷீலா. ரைட்டா? எங்க இருக்குது? பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தான். அப்புறம் மூன்றாவது கம்போஜா. கம்போஜாவின் கேபிட்டல் வந்து ராஜ்புரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அல்லது பூஞ்ச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ராஜ்புரா அல்லது பூஞ்ச், ரெண்டு கேபிட்டல் இருக்கு. ரைட்டா? ரெண்டு கேபிட்டல். எக்ஸாம்பிள் வந்து ஏதாச்சும் ஒண்ணுதான் கேட்பாங்க. கம்போஜா வந்து எங்க இருக்குது? ஆப்கானிஸ்தான். கம்போஜா ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருக்கு. அடுத்தது நாலாவது வந்து வஜ்ஜி. வஜ்ஜியின் தலைநகரம் வந்து வைஷாலி. இது எங்க இருக்குது அப்படின்னா இப்போ பீகார்ல இருக்கு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பீகார்ல இருக்குது. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இதுல வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு அந்த டேப்லெட் காலம் வச்சு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, ஸோ 5 6 7 8. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது ஒரு செகண்ட், இந்த பேஜ் ஓகே, சாரி. ஸோ இப்போ நம்ம பார்த்த வந்து ஒரு 4 இடம் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவந்தி அப்படின்ற ஒரு இடம் பார்த்தோமா. அவந்தி இங்கே இருக்கு. அவந்தியின் தலைநகரம் என்ன? நார்த் சைடில் வந்து உஜ்ஜைன், சவுத் சைடில் மகிஸ்மதி. அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம்? காந்தாரா அப்படின்ற இடம் பார்த்தோம். மூணாவது என்ன பார்த்தோம்? கம்போஜா அப்படின்ற இடம் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? வஜ்ஜி பார்த்தோம். வஜ்ஜியை விருஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைநகரம் வந்து வைஷாலி. ஓகே, ஸோ அவந்தி எங்க இருக்கு? மத்திய பிரதேசம் மற்றும் மால்வா பகுதி. ஓகே, அடுத்தது காந்தாரா எங்க இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாகிஸ்தான் சைடு. கம்போஜா வந்து ஆப்கானிஸ்தான் சைடு. வஜ்ஜி வந்து பீகார் சைடுல இருக்குது. அடுத்தது ஐந்தாவது வந்து மல்லாவின் தலைநகரம் வந்து குஷினாரா.
மல்லாவின் தலைநகரம் குஷினாரா. இப்போ வந்து எங்க இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ரைட்டா. அதுக்கப்புறம் செடி. செடியின் தலைநகரம் வந்து சுக்திமட்டி. சுக்தி மட்டி எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. அடுத்தது 7வது அங்கா. அங்கா வந்து எங்க இருக்கு? அங்காவின் தலைநகரம் வந்து சம்பா. எங்க இருக்குதுன்னா பீகார்ல இருக்கு. பீகார். அடுத்தது 8வது பஞ்சாலா. பஞ்சாலா எந்த பகுதி? பஞ்சாபின் தலைநகரம் வந்து நார்த் சைடு வந்து என்ன சொல்றாங்கன்னா அஹி சத்ரா அப்படின்னு சொல்றாங்க தலைநகரம். அஹி சத்ரா அப்படின்னு சொல்றாங்க. தெற்கு பகுதியில வந்து இதனுடைய தலைநகரமாக கம்பில்யாவை சொல்றாங்க. கம்பில்யா. இப்போதைக்கு இப்போ வந்து இது எங்க இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அடுத்து இது அங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த அங்கால வந்து ஒரு அரசர், அங்காவினுடைய முதல் அரசர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அங்காவினுடைய ஃபர்ஸ்ட் கிங்கு, முதல் அரசர் வந்து யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பாலி. பாலி. அடுத்து அங்காவினுடைய கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரம்மதாத்தா. பச்சை கலர்ல எழுதிருக்கிறது எல்லாமே அந்த அந்த ஒரு பகுதியினுடைய ஒரு சில சிறப்பம்சங்கள். முதல் அரசர் வந்து பாலி, கடைசி அரசர் வந்து பிரம்மதாத்தா. பிரம்மதாத்தா. ரைட்டா. தமிழ்லையுமே இதே தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவந்தி, காந்தாரம், கம்போஜம், வஜ்ஜி, மல்லா, அதுக்கப்புறம் வந்து செடி, அதுக்கடுத்து அங்கா, அதுக்கப்புறம் பஞ்சாலம். சரி. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒரு 4 லொகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? மல்லா அப்படின்றது பார்த்தோம். மல்லா வந்து இங்க இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து செடி. செடின்றது செட்டியா அப்படின்னு போட்டிருக்காங்களா, செடி. அதுக்கு அடுத்தது வந்து அங்கா. அங்கா வந்து இந்த சைடு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாலா அப்படின்னு சொல்றாங்கல்ல, பஞ்சாலா அப்படின்றது இந்த சைடு. ஓகே. அங்கா. அங்கா எங்க பார்த்தோம்? அங்கா வந்து பீகார் பகுதி. அடுத்தது பஞ்சாலா அப்படின்றது உத்தரப்பிரதேச பகுதி. அடுத்து செடி அப்படின்னா செட்டியா அப்படின்றது மத்திய பிரதேச பகுதி. சரியா? செடியா செட்டியா எல்லாம் ஒண்ணுதான். ரைட்டா. அதுக்கு அடுத்தது வந்து மல்லா. மல்லா வந்து உத்தரப்பிரதேச பகுதி. ஓகே. அடுத்தது பாருங்க. டேப்லெட் காலம் போட்டிருக்கேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து 9வது 9 10 11 12. ஸோ இதுல 9வது வந்து என்னன்னா மட்சியா. மட்சியா. மட்சியாவின் தலைநகரம் வந்து விராட் நகர். விராட் நகர். அடுத்தது 10வது சௌரசேனா. சௌரசேனா. சௌரசேனாவின் தலைநகரம் வந்து மதுரா. மதுரா. அடுத்தது வட்சா. வட்சாவின் தலைநகரம் வந்து கௌசாம்பி. கௌசாம்பி. அடுத்தது குரு. குருவின் தலைநகரம் வந்து இந்திரபிரஸ்தா. 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 ஓகே. இதுல மட்சியா வந்து எங்க இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான். சௌரசேனா எங்க இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசம். சௌரசேனா உத்தரப்பிரதேசம். அடுத்தது வட்சா வந்து எங்க இருக்குது? உத்தரப்பிரதேசம் தான். அடுத்தது குரு எங்க இருக்குதுன்னா டெல்லி. குரு வந்து டெல்லி மற்றும் ஹரியானா பகுதி. டெல்லி மற்றும் ஹரியானா பகுதியில் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த இதில் என்னெல்லாம் பார்த்தோம்? மட்சியா அப்படின்ற ஒன்று பார்த்தோமா? மட்சியா அப்படின்றது வந்து எந்த சைடு இருக்குன்னு பார்த்தோம்? ராஜஸ்தான் சைடு. மட்சியா ராஜஸ்தான். அதுக்கடுத்து சௌரசேனா. சௌரசேனா உத்தரப்பிரதேசம். ஸ்பெல்லிங் எல்லாமே வேற வேற விதமா இருக்கும். ஆனா வந்து நிறைய புக்ஸ்ல வந்து இப்படிதான் இருக்கும். பட் ஆனால் நம்ம ஒரு ஸ்பெல்லிங் சௌரசேனா இல்லை சுரசேனான்னு இருக்கு. ரைட்டா? எல்லாம் ஒண்ணுதான். சௌரசேனா உத்தரப்பிரதேசம். அதுக்கு அடுத்தது வந்து வட்சா. வட்சாவும் உத்தரப்பிரதேசம். அதுக்கப்புறம் குரு டெல்லி மற்றும் ஹரியானா பகுதி. ஓகே. அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அசக்கான் இருக்குல்ல. அசக்கா வந்து அஸ்மக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அசக்காவை அஸ்மக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மகதா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காஷி இருக்கு. வேற வந்து கோசலா அப்படின்ற ஒன்று இருக்கு. இந்த 4 தான் பெண்டிங் இருக்கு. அதை நம்ம பார்த்துடலாம். இதை ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஓகே. இப்போ வந்து 13, 14, 15, 16. ஸோ இதில் வந்து அஸ்மக்கா, அஸ்மக்கா, அதுக்கப்புறம் வந்து மகதா. நான் எழுதுற ஆர்டர் வந்து இதே ஆர்டர்ல தான் எழுதணுன்றதெல்லாம் கிடையாது. 16 இடங்கள்னா அதை எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே. அப்புறம் காஷி, அப்புறம் கோசலா. ரைட்டா. அஸ்மகாவின் தலைநகரம் வந்து பொட்டாலி. இந்த பொட்டாலியை வந்து பொட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாலி அல்லது பொட்டானா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மகதாவின் தலைநகரம் வந்து ராஜ் கிருஹா. ராஜ் கிருஹா ரொம்ப 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 முக்கியம். சரியா. ராஜ் கிருஹா, ராஜ் கிருஹாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரி விரஜா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரி விரஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காசியின் தலைநகரம் வந்து வாரணாசி. வாரணாசி. கோசலாவின் தலைநகரம் வந்து வடக்கு பகுதியில வந்து அதுக்கு தலைநகரமா வச்சிருந்தது ஸ்ரவஸ்தி அப்படின்ற ஒரு இடத்த. ஸ்ரவஸ்தி அப்படின்னு வச்சிருந்தாங்க. தெற்கு பகுதிக்கு வந்து குஷவாட்டி. குஷவாட்டிய தலைநகரமா வச்சிருந்தாங்க. அடுத்தது அஸ்மாக்கா வந்து இப்போ எங்க இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா பகுதி. மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா பகுதி. அது அங்கதான் வந்து என்ன இருக்குன்னா அஸ்மக்கா இருக்கு. மகதாவை பொறுத்த வரைக்கும் பீகார் பகுதியில் இருக்கு. பீகார். காசியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். கோசலா வந்து எங்க இருக்குன்னா அதுவுமே உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசத்துல எங்க அப்படின்னா ஆவத் அப்படின்ற ஒரு பகுதியில. உத்தரப்பிரதேசத்துல ஆவத் அப்படின்ற பகுதியில தான் என்ன இருக்குன்னா கோசலா இருக்கு. ஓகே. கோசலா. சரி. அடுத்தது வந்து என்ன முக்கியம் அப்படின்னா இந்த அஸ்மகா அப்படின்ற பகுதியின் கரையோரம் வந்து எந்த நதி வந்து ஓடுச்சு அப்படின்னா கோதாவரி நதி. எந்த நதினா கோதாவரி நதி. இது வந்து எக்ஸாம்ல வந்து ஒரு டைம் கேட்ட கேள்வி. அடுத்தது வந்து கோசலா இருக்குல்ல. இந்த கோசலாவில் வந்து ஒரு அரசர் இருந்தார். கோசலாவினுடைய அரசர், ரூலர். அவருடைய பெயர் வந்து என்னன்னா பிரசஞ்சித். கோசலா அரசர் பிரசஞ்சித். இந்த பிரசஞ்சித் வந்து யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா புத்தாவின் சமகாலத்தில் வாழ்ந்தவர். கௌதம புத்தரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர். நான் எழுதுறேன் கண்டெம்பரரின்னு போடுறேன். கண்டெம்பரரினா சமகாலம். கண்டெம்பரரி ஆஃப் கௌதம புத்தா. புத்தரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் வந்து யார் அப்படின்னா இந்த பிரசஞ்சித், கோசல அரசர். இந்த பிரசஞ்சித்துக்கு ஒரு சகோதரி, சிஸ்டர். இவங்கள வந்து அவங்களுடைய பெயர் வந்து கோசலா தேவி. சகோதரியின் பெயர் வந்து கோசலா தேவி. ஸோ கோசலா தேவியை வந்து பார்த்துட்டீங்கன்னா யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னா, அதாவது மேரிடு டு, கோசலா தேவியை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னா பிம்பிசாராவுக்கு. பிம்பிசாரா. நம்ம பிம்பிசாரா பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏன்னா மகத பேரரசு இருக்குல்ல, மகத பேரரசுல முதல் வம்சமே ஹரியங்கா வம்சம் தான் ஆட்சி செய்யும். அந்த ஹரியங்கா வம்சத்தினுடைய முதல் அரசரே யாருன்னா பிம்பிசாரா தான். சரியா. சோ கல்யாணம் பண்ணி கொடுத்து கோசலா தேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. சோ அதனால வந்து கோசலா தேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால பிம்பிசாராவுக்கு வரதட்சணையாக, அதாவது டௌரி, வரதட்சணையாக எது வந்து பிம்பிசாராக்கு போகும் அப்படின்னா காசி அப்படின்ற ஒரு இடம் வந்து பிம்பிசாராக்கு போகும். சரியா. பிம்பிசாராவுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன கதை தான், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பிரசஞ்சித் வந்து கோசலா அரசர். பிரசஞ்சித்தினுடைய சகோதரி பேர் கோசலா தேவி. யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா பிம்பிசாராவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. சரி. இப்போ நம்ம இதில் பார்த்த பகுதிகள் வந்து எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 பகுதிகள் பார்த்தோம். எதெல்லாம் அஸ்மக்கா, இங்க ஓகே அஸ்மக்கான்றது அசக்கான்னு போட்டிருக்காங்க. அஸ்மக்கா, அடுத்து மகாராஷ்டிரா தெலுங்கானா சைட்ல இருக்குது. வேற வந்து மகதா, அதுக்கு அடுத்தது வந்து காசி, அதுக்கப்புறம் வந்து கோசலா. கோசலா. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இதில் பார்த்து. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து வரிகள் இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இருந்துச்சு. வரிகள் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்ல இது எல்லாத்தையும் பார்த்தரலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து தமிழ்லயும் மென்ஷன் ஆயிருக்கும். மல்லா, அதுக்கப்புறம் வந்து செடி, அங்கா, பஞ்சாலம், அதுக்கு அடுத்தது வந்து மத்சியா, அதுக்கப்புறம் வந்து மத்சியா, சௌரசேனா, அதுக்கப்புறம் வத்சா, குரு, அதுக்கு அடுத்தது அஸ்மகா, மகதா, காசி, கோசலம். இது எல்லாமே வந்து இருக்குது. ஓகே. சரி. நெக்ஸ்ட் பாருங்க, வரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து எதெல்லாம் என்னென்ன வரிகள்லாம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். டாக்ஸஸ்,
டாக்ஸ். என்னென்ன வரிகள் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாகா அப்படின்ற ஒரு வரி இருந்துச்சு, பாகா. அதுக்கு அடுத்தது பாலி அப்படின்ற ஒரு வரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷுல்கா அப்படின்ற ஒரு வரி இருந்துச்சு. பாகான்றது ஒரு வரி, சரியா? இந்த வரி வந்து யார் மேல் விதிக்கப்படுகிற ஒரு வரி அப்படின்னா கல்டிவேட்டர்ஸ்னா விவசாயம் செய்யறவங்க, சரியா? விவசாயத்தை உற்பத்தி செய்யறவங்க மேல விதிக்கப்படும் வரி தான் பாகா. அப்ப என்ன மாதிரி வரினா 6/1 கொடுக்கணும், சரியா? 6/1 என்ன கொடுக்கணும்னா விளைச்சல்ல விளைந்த பொருட்களில் 1/6 கொடுக்கறது தான் வந்து பாகா அப்படின்ற ஒரு வரி. அதுக்கடுத்து பாலி அப்படின்ற ஒரு வரி இருக்கு. பாலியை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து ஒரு வரி தான். யாருக்கு கொடுக்கக்கூடிய வரி அப்படின்னா அரசருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரி. அடுத்து ஷுல்கா. ஷுல்கா அப்படின்றதுமே வந்து ஒரு வரி தான், டாக்ஸ் தான். எதன் மேல் விதிக்கப்படுகிற ஒரு டாக்ஸ் அப்படின்னா பொருட்களின் மீது, குட்ஸ், பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி, ரைட்டா? பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்னென்ன வரிகள் இருக்குதுன்னா பாகான்ற வரி, பாலின்ற ஒரு வரி, சுல்கா அப்படின்ற வரி, ரைட்டா? இது வந்து 1/6 சரியா? அதுக்கு அடுத்தது வந்து இது அரசருக்கு, இது வந்து பொருள்களுக்கு மீது. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிறதுலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நம்ம 16 மகாஜனபதம் பார்த்தோம். அந்த 16 மகாஜனபதத்திலேயே ரொம்ப பவர், மிக மிக பவர்ஃபுல் வந்து எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த மகத பேரரசு தான். மகதா அப்படின்ற ஒரு இடம் தான், சரியா? மகதா வந்து இங்கே தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ மகதானா இங்கே தான் பீகார் சைட், பீகார், அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஜார்க்கண்ட், இந்த மாதிரி பகுதிகளில் தான் மகதா வந்து இருந்துச்சு. ஸோ ஏன் வந்து இந்த மகதா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப பவர்ஃபுல் வந்து மகதா தான். சரி, அது ஏன்றதை நம்ம பார்க்கலாம். மகதா வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன காரணங்கள்? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மகதா வந்து எங்க இருக்குதுன்னா பீகார்ல இருக்கு, சரியா? மகதா வந்து பீகார்ல இருக்கு. பீகாருக்கு பக்கத்துல வந்து என்ன இருக்குன்னா ஜார்க்கண்ட் இருக்கு. பீகார்ல நிறைய ஆறுகள் ஓடுது. ஒண்ணு ஏன்னா ஆறுகள்ல நீர் இருக்கும், தண்ணீர் பக்கத்திலே ஓடிச்சுன்னா அதனுடைய மண்வளம் வந்து, ஆறுகள் பக்கத்துல இருந்துச்சுன்னா மண்வளம் அதிகமா இருக்கும், மண்வளம் அதிகமா இருந்தா மக்கள் வளம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். பீகாருக்கு பக்கத்துல ஜார்க்கண்ட் இருக்கு. ஜார்க்கண்ட்ல வந்து என்ன சுரங்கம் இருக்குன்னா இரும்பை எடுக்கக்கூடிய சுரங்கங்கள் நிறைய இருக்கு. இரும்பு சுரங்கங்கள், அயன் மைன்ஸ் அதிகமாவே இருக்கு. இந்த இரும்பு இருக்குல்ல, இந்த இரும்பை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஆயுதங்களா பயன்படுத்தினாங்க. அங்க இருந்து இரும்புகளை எடுத்து ஆயுதங்களா பயன்படுத்தினாங்க, விவசாயத்திற்கு அதிகமா பயன்படுத்தினாங்க, அதுக்கடுத்து வர்த்தகத்திற்கு நிறைய அதிகமா வந்து பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி நிறைய பயன்படுத்தினாங்க. எதுனா இரும்பை வச்சு. அடுத்தது பீகார்ல வந்து எந்தெந்த நதிகள் முக்கியமாக ஓடுகிறது அப்படின்னா ஆறுகளை பொறுத்த வரைக்கும் மெயினா கங்கை நதி ஓடுது, அதுக்கப்புறம் சோன் அப்படின்ற ஒரு நதி ஓடுது. ஸோ இதெல்லாம் முக்கியமான நதிகள், ரைட்டா? அடுத்தது உங்களுக்கு மகாஜனபதம் இருக்குல்ல, மகா ஜனபதாஸ். மகாஜனபதாஸ்ல வந்து 2 விதமான அரசுகள் இருந்துச்சு. 2 டைப்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். கவர்னன்ஸ்னா ஆட்சி. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 2 வகையா இருந்துச்சு. ஒன்று வந்து என்னன்னா முடியாட்சி, மொனார்கி. இன்னொன்று வந்து மக்களாட்சி, ரிப்பப்ளிக், ரைட்டா? ஸோ 2 வகையான ஆட்சியுமே இருந்துச்சு. அதுல வந்து எதெல்லாம் மொனார்கி, எதெல்லாம் ரிப்பப்ளிக் கீழே வரும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்க்கணும்னா ஒரு சிலதை மட்டும் பார்க்கலாம் மெயினா, ரைட்டா? ஸோ மொனார்கிக்கு கீழே மகாஜனபதத்துல முடியாட்சி கீழே, மொனார்கியல் ஸ்டேட்ஸ், முடியாட்சிக்கு கீழே வரக்கூடிய ஒரு சில மகாஜனபதம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கா, அவந்தி, செடி, காந்தாரா, அப்புறம் காஷி, கோசலா, மத்சியா, மகதா, சௌரசேனா, வட்சியா. இது எல்லாமே வந்து முடியாட்சிக்கு கீழே வரக்கூடிய ஒரு சில முக்கியமான மகாஜனபதம். அடுத்து மக்களாட்சி கீழே ரிப்பப்ளிக் ஸ்டேட்ஸ். மக்களாட்சி கீழே வரக்கூடியது வந்து எதெல்லாம் அப்படின்னா கம்போஜா, குரு,
மல்லா, வஜ்ஜி, இதெல்லாம் மக்களாட்சி கீழே வரக்கூடிய முக்கியமானது. ஸோ அங்கா, அவண்டி, செடி, கந்தாரா, காசி, கோசலா, மத்ஸ்யா, மகதா, சௌரசேனா, வத்ஸ்யா, இது எல்லாமே வந்து எதுக்கு கீழே வருதுன்னா மொனார்கியல் ஸ்டேட்ஸு கீழே வருது. அதுக்கு அடுத்தது கம்போஜா, குரு, மல்லா, வஜ்ஜி, இது அனைத்தும் வந்து ரிப்பப்ளிக் ஸ்டேட்ஸு கீழே வருது. மெயினானது மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். ரைட்டா? சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு மகாஜனபதத்தை பொறுத்த வரைக்கும். ஸ்வப்ன வாசவ தத்தம் அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. சரியா? என்ன நூல் அப்படின்னா ஸ்வப்ன வாசவ தத்தம். யாரால் எழுதப்பட்டதுன்னா பாசாவால் எழுதப்பட்டது. ஸோ இதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த ஒரு இமேஜுக்கு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எந்த நூல் அப்படின்னா ஸ்வப்ன வாசவ தத்தம். சரியா? இந்த ஸ்வப்ன வாசவ தத்தம் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல் ஸ்வப்ன வாசவ தத்தம். யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா பாசா அப்படின்ற ஒருத்தரால் எழுதப்பட்டது. பாசா. ஸோ இந்த நூல் வந்து எதை பத்தி இருக்கும்? அபவுட் யாரை பற்றி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேர். ஒன்று உதயாயனா, உதயானா மற்றும் வாசவதத்தா. உதயானா மற்றும் வாசவ தத்தா, இவங்க ரெண்டு பேரை பத்தி இருக்கும். இதுல உதயானா வந்து யாரு அப்படின்னா வட்சாவினுடைய அரசர். நம்ம பார்த்தோம்ல உங்களுக்கு இந்த 16 மகாஜனபதங்கள்ல வந்து வட்சா அப்படின்ற இடம் பார்த்தோமா, கௌசாம்பி வந்து தலைநகரம் உத்தரப்பிரதேசத்துல இருக்குன்ட்டு. ஸோ அந்த வட்சாவினுடைய அரசரான உதயனா, வட்சா கிங். அடுத்து இந்த வாசவ தத்தா வந்து யார் அப்படின்னா பிரத்யோதாவினுடைய பொண்ணு. டாட்டர் ஆஃப் யாரு? டாட்டர் ஆஃப்னு போடுறேன். பிரத்யோதா. சரியா? பிரத்யோதா. அப்ப இந்த பிரத்யோதா வந்து யார் அப்படின்னா அவண்டியினுடைய அரசர். பிரத்யோதா வந்து அவண்டியினுடைய அரசர். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். அவண்டி வந்து வடக்கு சைடுல வந்து தலைநகரம் உஜ்ஜைன், தெற்கு பகுதியில மகிஸ்மதி, இப்ப இருக்கிற மத்திய பிரதேசம் மற்றும் மால்வா பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த அவண்டியினுடைய அரசர் தான் வந்து யாருன்னா பிரத்யோதா, அவண்டி ரூலர். ஸோ இவருடைய பொண்ணு. ஸோ இவங்களை பத்தி தான் இருக்கும். என்னன்னா ஸ்வப்ன வாசவ தத்தம் அப்படின்ற ஒரு நூல். எழுதுனது வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பாசா அப்படின்றவர் எழுதியிருப்பார். ஓகே. ஸோ இது ஒண்ணு. இது ஒரு சின்ன விஷயம் தான். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா இதுல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரிட்ஜி அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அதாவது வஜ்ஜி அப்படின்ட்டு நான் சொன்னேன். வஜ்ஜி. இந்த வஜ்ஜியின் தலைநகரமா கேபிட்டலா வந்து உங்களுக்கு சொன்னது வந்து எந்த இடம் அப்படின்னா வைஷாலி அப்படின்ற ஒரு இடம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வைஷாலி அப்படின்ற பகுதி இருக்குல்ல, வைஷாலி, இந்த வைஷாலி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக வைஷாலி வந்து எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. வைஷாலி பீகாரில் இருக்குது. உலகத்திலேயே முதல் மக்களாட்சி வந்து எங்கே நிறுவப்பட்டதுன்னா வந்து இந்த வைஷாலியில் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிறைய நூல்களில் இருக்குது. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக் எதுனா இந்த வைஷாலி தான் சொல்கிறாங்க. அது போக இந்த வைஷாலியை நிறுவியது, வைஷாலியை தோற்றுவித்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா லிச்சாவி குழு. இந்த லிச்சாவி குழுவை தோற்றுவித்தது, லிச்சாவி குழுவினுடைய ஃபவுண்டர், தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சுபுஷ்பா. ரைட்டா? ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு. லாஸ்ட் இதுதான். பனினி அப்படின்ற மகரிஷி பனினி அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூல் எழுதியிருப்பார். அஷ்டத்யாயி அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். ஏன் வந்து மகாஜனபதத்தில் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சொல்ல நான் எழுதுறேன். அஷ்டத்யாயின்னு போடுறேன். அஷ்டத்யாயி. அஷ்டத்யாயியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது, சான்ஸ்கிரிட். யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா பனினியால் எழுதப்பட்டது, பை பனினி. இந்த புத்தகத்துல வந்து 3 மகாஜனபதங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
3 மகா ஜனபதங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 வந்து எதெல்லாம் அப்படின்னா, 1 மகத பேரரசு, 2வது அஸ்மகா, 3வது கம்போஜா. 3வது கம்போஜா. ஸோ நம்ம மகதாவுக்கு வந்து தலைநகரமா வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, மகதாவுக்கு ராஜ்கிரிஹான்னு பார்த்தோம். ராஜ்கிரிஹாக்கு இன்னொரு பேர் கிரிவ்ரஜா அப்படின்னு பார்த்தோம். பீகார்ல இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அஸ்மகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைநகரமா வந்து அது அஸ்மகாவுக்கு பார்த்தது பொட்டாலி. இப்போ வந்து மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானால இருக்குது. அதுக்கு அடுத்து கம்போஜாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தலைநகரம் பார்த்தது ராஜ்புரா, இன்னொன்று வந்து பூஞ்ச் அப்படின்னு பார்த்தோம். ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த 3 மகாஜன பதங்களும் அஷ்டதியாயி, அதாவது பனினியால் எழுதப்பட்ட அஷ்டதியாயில மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா? இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நாணயத்தை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு முத்திரையிடப்பட்ட நாணயங்கள். இங்க பார்த்து தெரியும். முத்திரையிடப்பட்ட நாணயங்கள் 6ஆம் நூற்றாண்டிலேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்? ஆரம்ப கால இந்திய நாணயங்கள் வந்து 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே வந்துருச்சு. என்ன நாணயங்கள்லாம் முத்திரையிடப்பட்ட நாணயங்கள், மகாஜனபதம் டைம் பீரியட்ல தான். அதுதான் இது பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ். ரைட்டா? ஸோ இதில் நான் எழுதுறேன். பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ் எப்போ வந்தது அப்படின்னா 6வது நூற்றாண்டுலேயே வந்துருச்சு. 6th செஞ்சுரி. நான் செஞ்சுரினா என்ன சொன்னேன்? இப்படி போட்டால் செஞ்சுரி. இப்போ 7th செஞ்சுரினா இப்படி போட்டு இந்த மாதிரி போட்டால் அது செஞ்சுரி தான். ரைட்டா? நூற்றாண்டு. இந்த 6வது நூற்றாண்டு அப்படின்ட்டு பார்க்குறப்போ வந்து யாருடைய, அதாவது ஏர்லியஸ்ட் காயின்ஸ் இன் இந்தியா, 6வது நூற்றாண்டு அப்படின்னா யாருடைய டைம் பீரியட்னா மெயினாக மகாஜனபதாவினுடைய காலம் தான். மகா ஜனபதாஸ். ஸோ இந்த டைம்லயே வந்து என்ன வந்துருச்சு அப்படின்னா பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ், ஏர்லியஸ்ட் காயின்ஸ் இன் இந்தியா, ஆரம்ப கால நாணயங்கள் இந்தியாவில். ஏர்லியஸ்ட் காயின்ஸ் இன் இந்தியா. ரைட்டா? ஸோ இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மகாஜனபதம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா மகதா தான். நம்ம இதில் பார்த்தோம்ல, இந்த இதில் வந்து 16 இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது இந்த மகதா தான். நம்ம மகதாவை பற்றி தான் அடுத்து பார்ப்போம். என்னென்ன வம்சங்கள் ஆட்சி செஞ்சிச்சு கம்ப்ளீட்டாக மௌரியர்கள் வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்தலாம். நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணி அதை வந்து கிளாஸாகவே வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை இந்த மாதிரி நீட்டாக எழுதி ப்ளஸ் தமிழ்லையுமே அதே நேரத்தில் வந்து கொடுக்குறது வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதனால் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து இதிலேருந்து மட்டும்தான் வரவே செய்யும். அதாவது நம்மளுடைய லெக்சர்ஸ்ல இருந்து தான் வரும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சேர்த்து தான் இதிலேயே கவர் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ அதனால் வந்து திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள், போதுமானது. ஓகே? தேங்க்யூ.